إن الحمد لله لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹினுடைய அருள் வளமும் என்றென்று இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய வழியில் நின்ற நடந்த சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள் அனைவர்களின் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய அருளும் வளமும் என்றென்று உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, நேற்றைய தினத்திலே சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வரலாற்றை ஆரம்பித்து அதிலே சில மிக முக்கியமான விஷயங்களை நாம தெரிந்து கொண்டோம். அப்படிப்பட்ட அந்த சாலிம் மௌலா, இந்த சாலிம் அப்படிங்கிற இந்த சஹாபிக்கும் அதே மாதிரி அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற அந்த சஹாபிக்கும் மத்தியில் உண்டான உறவு முறை என்னதுமா? ரெண்டு பேருக்கு மத்தியில் உண்டான உறவு முறை என்ன? ஈமானிய உறவா, இஸ்லாமிய உறவா? ஆமான்னு சொல்லுங்கடா. சரி. அபூ ஹுதைஃபாவினுடைய அடிமைதான் சாலிமா, அல்லது அபூ ஹுதைஃபா அவங்களுடைய மனைவியினுடைய அடிமை சாலிமா? ஆரம்பத்துல சொன்னல. சரி, மனைவியினுடைய அடிமையா இருந்தார். அந்த மனைவி உரிமை விடும்போது அபூ ஹுதைஃபாவோட என்ன செஞ்சுக்கிட்டாரு? சேர்ந்துக்கிட்டார். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை இந்த 4 நபர்களிடமிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னாங்கல்ல, அதுல ஒரே ஒரு சஹாபி பேர் சொல்லுங்க. ஒரு சஹாபி, பெரியவங்க சொல்லுங்க. எதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை கேட்கும்? சாலி. மாஷா அல்லாஹ், கஷ்டமான ஒரு பதில் சொல்லிட்டாங்க. அடுத்து சத்தமா சொல்லுங்க. இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டாச்சு, நீங்க ஒண்ணு. உபய் இப்னு கஅபா. சரிதான், 3. வேற என்ன? ஒண்ணு பாரு, சொல்லுமா. நான் ஒன்னே ஒண்ணு அது சொல்லிட்டாங்களா அண்ணா? அதுவும் அந்த கஷ்டமான பதில் தான் முதல்ல சொல்லிட்டாங்க. யாருக்கு சரணம் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முஆத் இப்னு ஜபலா. முஆத் இப்னு ஜபல். ஆக மொத்தம் 4ஆச்சா? 4 நபர்களிடமிருந்து நீங்கள் குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அப்ப குர்ஆன் அப்படிங்கிறது அவர்களினுடைய உள்ளத்துல என்ன செஞ்சிச்சு? ஊடுருவி இருந்துச்சு. நமக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குர்ஆன் அப்படிங்கிறது அதாவது நல்ல பளபளக்கக்கூடிய ஒரு அட்டையில பொதியப்பட்ட, அதே மாதிரி நல்ல சூப்பரான ஆயில் பேப்பர்ல கலர் கலரா அச்சடிக்கப்பட்ட எழுத்தாகத்தான் நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு அதை பார்க்கின்றோம். அதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம்? ஓதுறோம். ஆனா அப்படிப்பட்ட அந்த குர்ஆனினுடைய வசனங்கள் நம்மளுடைய உள்ளத்துல ஊடுருவி நம்மளுடைய செயல்பாடுகளை மாற்றுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா பெருவாரியா இல்ல அப்படின்ட்டு தான் என்ன செய்யணும்? சொல்லணும். அந்த அளவுக்கு தான் நமக்கும் குர்ஆனுக்கு மத்தியில் உண்டான ஒரு உறவு முறை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. சரியா? குர்ஆன் அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு எதிராகவும் இருக்கும், அதே மாதிரி நாளைக்கு நமக்கு ஆதாரமாகவும் இருக்கும். சரியா? அது எதிரா ஆக்கிரமா அல்லது ஆதாரமா நமக்கு அதை கொண்டு வர்றோமா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய கையில தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அப்போ குர்ஆனுடையவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருந்தோம் அப்படின்னா மாஷா அல்லாஹ் எவ்விதமான ஒரு குழப்பமும் இல்லை, எவ்விதமான ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா அப்போ குர்ஆனை இவங்கள்ட்ட இருந்து நீங்க எடுத்துக்கிடுங்க, இவங்க ஓதுற மாதிரி நீங்க ஓதுங்க, இவங்க சொல்லி தர்ற மாதிரி நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 4 ஆசிரியரை இந்த சமுதாயத்துக்கு தேர்ந்தெடுத்து தர்றாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்கள அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா? மேன்மைப்படுத்தினா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு வசனம், மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் மேன்மைப்படுத்தினான். எப்படி? பாங்க அழைப்பு ஒலியின் மூலமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் என்னது? அடிமை வம்சத்தை சார்ந்தவர் தான், ஏன்னா கருநீர அடிமை தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை கூட நீ எல்லாரும் மனிதர்கள் அப்படிங்கிற அடிப்படையில சமமான ஒண்ணு,
அதனால இவரு முக்கியத்துவம் வாய்ந்த செயல்பாடுகளுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு நீங்க அவரை ஒதுக்கவே கூடாது அப்படின்ட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இஸ்லாம் என்ன செஞ்சிச்சு, அவரை வாங்கு ஒலி அழைப்பின் மூலமாக அவரை என்ன செஞ்சிச்சு, கண்ணியப்படுத்துச்சு. அதே மாதிரி சாலிமும் ஆரம்ப காலகட்டத்தில் அடிமையாக இருந்தவர் தான். ஏன்னா ஆனா அவர் என்ன செஞ்சாரு, குர்ஆனை எடுத்துக்கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக குர்ஆனை படித்தார். ஏன்னா குர்ஆனை மனனம் செய்து கொண்டார். அதனாலேயே இவங்க எல்லாருமே ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததற்கு பிறகு மக்காவுல இருந்து ஒரு கூட்டம் என்ன செய்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வருது. மதீனாவுக்கு வரக்கூடிய அந்த சமயத்துல அவங்க கூஃபா என்கின்ற ஒரு நகர்ல என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு ஒதுக்குப்புறத்துல அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, சாலிம் இங்க வாப்பா, மக்காவுல இருந்து ஒரு கூட்டம் ஒண்ணு வந்திருக்கு, அவங்களுக்கு தலைமை தாங்கி தொலை வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு ஆள் தேவைப்படுது. நீங்க என்ன செய்யுங்க, நேர போங்க, அவங்களுக்கு இமாமாக நின்று என்ன செய்யுங்க, அவர்களை வழி நடத்துங்கள், அவர்களுக்கு தொழுகை நடத்துங்கள் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். அப்போ ஒரு அடிமை வம்சத்திலிருந்து வந்தவர் குர்ஆனை எடுத்துக்கொண்டதின் காரணமாக, குர்ஆனை ஓதியதின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஒரு பகுதி மக்களுக்கு இமாமாக நின்று நியமிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகுதிக்கு என்ன செஞ்சாங்க, அவர்கள் உயர்ந்தார்கள். காரணம் என்ன, குர்ஆன் என்ன செஞ்சிச்சு, அவர்களை உயர்த்தியது. சரியா? அப்போ இது நாம மிகவும் கவனிக்க தகுந்த ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும். சரியா? அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, ஃபத்ஹ் மக்கா நடைபெறுகின்றது. மக்கா வெற்றி அடைஞ்ச உடனேயே அதாவது அங்க இருக்கக்கூடிய பல பிரிவினர்களுக்கு என்ன செஞ்சாங்க, நபி அவர்கள் ஒவ்வொரு பிரிவினருக்கும் நீ என்ன செய்யுங்க, போய் இஸ்லாமிய மார்க்கத்தை எத்தி வையுங்க, ஒவ்வொரு குழுவினருக்கும், ஒவ்வொரு கிராமவாசிகளுக்கும், ஒவ்வொரு பகுதியினருக்கும் நீங்க இஸ்லாமிய மார்க்கத்தை எத்தி வையுங்க அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு மக்களையும், ஏன்னா சில குறிப்பிட்ட மக்களையும், சில எண்ணிக்கை உள்ள மக்களையும், இன்னும் அதிகமான மக்களையும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அனுப்பி வைத்தார்கள். சரியா? இப்போ காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையில ஃபத்ஹ் மக்கா எல்லா சஹாபா பெருமக்களுக்கும் என்னது உள்ளடக்கக்கூடிய ஒண்ணு. ஏன்னா அப்ப யாரெல்லாம் உயிரோடு இருந்தார்களோ அப்படிப்பட்ட அந்த எதிரிகளையும் என்னது உள்ள இழுத்து போடக்கூடிய ஒண்ணு. அப்போ எல்லா மக்களுமே ஜங்ஷன் ஆகக்கூடிய, எல்லா மக்களையுமே ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மக்கா வெற்றி அப்படிங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்துச்சு. சரியா? இப்போ சாலிம் அவர்களினுடைய பார்வையில இந்த ஃபத்ஹ் மக்கா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய ஒரு பெரிய வரலாறு. ஏன்னா சுருக்கமாக அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் என்ன செய்யறேன், இப்போ உங்களுக்கு சொல்கின்றேன், ஞாபகப்படுத்துறேன். சரியா? அதாவது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில கிட்டத்தட்ட ஒரு 350 பேரை, எத்தனை பேரு, 350 நபர்களை பனு ஜதீமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கோத்திரத்திற்கு என்ன செய்யறாங்க, நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. போங்க, அந்த மக்கள் என்ன, ஒரு காட்டுவாசிகளை போல இருக்கக்கூடியவர்கள், பது அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, குறிப்பிடுவார்கள். பது அப்படின்னா பக்கா கிராமவாசி. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன, அவர்களுடைய பேச்சும் சரி, அவர்களுடைய நடவடிக்கைகளும் சரி, அவர்களுடைய செயல்பாடுகளும் சரி, எல்லாமே என்ன செய்யும், அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை விட நேர் மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு ஊரு. ஏன்னா அந்த மக்கள், அவர்களுடைய கோத்திரம் பனு ஜதீமா. அப்ப அந்த பனு ஜதீமாவுக்கு நீங்க போங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 350 நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கின்றார்கள். இவங்களும் போறாங்க, போய் அந்த மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யறாங்க, அழைப்பு பணி கொடுக்கின்றார்கள். அழைப்பு பணி கொடுக்கக்கூடிய விதத்துல அதுல சில மக்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சில மக்கள் என்னது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்த்து நின்றார்கள். அப்ப எதிர்த்து நின்றவர்களை என்ன செஞ்சாங்க, இவர்கள் சண்டையிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த சண்டையிடக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு. அப்போ எதிர்த்து நின்ற அந்த மக்களிலேயும் எதிர்த்து நிற்காத சில மக்களையும் என்னது பிடித்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்ன செய்து நடைபெறுகின்றது. அப்ப அந்த மக்கள்கிட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி சொல்லும் போது அவங்க என்ன செய்யறாங்க, அதாவது அவர்களினுடைய பாஷையில நாங்கள் ஈமான் கொண்டோம் அப்படின்ட்டு சொல்வதற்கு பதிலாக அந்த மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது சபஅனா அப்படின்னு என்ன செய்யறாங்க, அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சபஅனா அப்படிங்கும் போது இவங்க நகர்ப்புறத்து அரபிய மக்கள். ஏன்னா நாங்க மதம் மாறிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய அஸ்லம்னா நாங்கள் ஈமான் கொண்டோம் அப்படின்னு அவங்க என்ன செய்யல, சொல்லவே இல்லை. நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் கட்டுப்பட்டோம் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக சபஅனா நாங்கள் என்ன செஞ்சோம், மதம் மாறி விட்டோம் அப்படின்ட்டு ஒரு புரியாத ஒரு லாங்குவேஜ்ல என்ன செய்யறாங்க, அவர்கள் சொல்றாங்க.
ஏன்னா இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு நம்ம வீட்டுல உள்ள ஒரு பையனை கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா, கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த 2 ஊரையும் தவிர்த்து உள்ள கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா என்னது ஒண்ணுமே விளங்காது. ஏன்னா அவங்க பேசக்கூடிய அது என்ன தமிழ் தான், ஆனா அவங்க பேசக்கூடிய அந்த மொழியினுடைய ஸ்டைல் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பேசக்கூடிய மொழிங்க அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அதே மாதிரிதான் சென்னையில இருக்கக்கூடிய சில மக்கள் அவங்களும் என்ன செய்யறாங்க, தமிழ் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க போய் நம்ம பெயரை விட்டோம் அப்படின்னா என்ன செஞ்சிருவான், தலையை பிச்சுக்கிட்டு தெங்காசிக்கு ஓடி வந்துருவான். ஏன்னா அப்போ ஒரே தமிழ்நாடு தான், ஆனாலும் என்னது இரு துருவமாக இருவேறு பகுதியாக ஒவ்வொரு பகுதிகளிலேயும் என்னது பேச்சு வழக்கு அப்படிங்கிறது மாறி இருக்குல்ல. அத மாதிரி அந்த பனு ஜதீமா கோத்திரத்தவர்கள் சொன்ன அந்த பேச்சு என்ன செய்யல, இந்த மக்களுக்கு புரியவே இல்லை. ஹாலித் இப்னு வலீத் என்ன செஞ்சாங்க, இவங்க எல்லாரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்துக்க மாட்டானோ போல தெரியுது, எல்லாத்தையும் என்ன போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, கொன்றொழித்து விடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே படை வீரர்கள் என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையுமா, அதாவது சில பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள், சில பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை என்னது நாங்க ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னவங்க. ஆனா அவங்களுடைய பாசு புரியாதின் காரணமாக இவர் என்ன செஞ்சாரு, அந்த பக்கம் நின்று ஆள பூரா என்ன செய்யறாரு, கொன்று விடுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் கொன்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த செய்தி வருது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகமே என்ன செஞ்சிருச்சு, மொத்தமா மாறி போச்சு. எப்படி கொல்லலாம், அவங்க என்ன சொல்லிட்டானுவோ அவங்களுடைய பாஷையில தானே சொன்னானுவோ, நீங்க எப்படி வாழேந்துவதற்கு நீங்க எப்படி வாழேந்தலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, கடுமையாக கடிந்து கொண்டார்கள். அவங்களுடைய முகம் என்ன செஞ்சிருச்சு, மாறிவிட்டது. நபி அவர்கள் போதாத குறைக்கு சொன்னாங்க, அல்லாஹ்விடத்துல இருகரம் ஏந்தி, யா அல்லாஹ், ஹாலித் இப்னு வலீத் செஞ்சதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த பொறுப்பு தொலைப்பு இருக்க, இது என்னது, நம்மளை அப்படியே நெற்கதிராக விட்டுரும். சரியா, நம்மளை என்ன செஞ்சிடும், அப்படியே தனிமையில தூர விட்டுரும். அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, ஹாலித் இப்னு வலீதுக்கு எதிராக குறிப்பிடுகின்றார்கள். அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்கின்றார்கள், எப்பா ஹாலித் இப்னு வலீது இப்படிப்பட்ட இந்த காரியத்தை செய்வதற்கு துணிகிறார, அவர் இறங்கி அடிக்கிறதுக்கு நிக்கிறார, உங்கள யாருமே தடுக்கலையா அப்படிங்கிறாங்க. உங்களை யாருமே தடுக்கலையா, ஐயா என்னையா நீங்க அவன் கொண்டொழிக்கிற வரைக்கும் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்துட்டீங்களா அப்படிங்கும் போது சஹாபாக்கள்ல சில பேர் தடுத்தாங்க, யாரும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல முதன்மையான ஆள் யார் அப்படின்னா சாலிம் அவர்கள் இருக்கின்றார்கள். சாலிம் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்துல அவங்க சபகனா சபகனா அப்படின்னு சொன்ன அந்த நேரத்துல கொண்டொழித்து விடுங்கள் அப்படின்ட்டு படை தளபதி கட்டளையிட்ட அந்த நேரத்துல நேர படை தளபதிட்டு போறாரு சாலிம். நேர போய் நீங்க எப்படி கொலை செய்யலாம், அதெல்லாம் கொலை செய்ய கூடாது, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உண்மை நிலை என்ன அப்படின்ட்டு நம்ம ஆராய வேண்டிய கட்டாயம் நம்மிடத்துல இருக்கு. எடுத்தெடுப்புலாம் வாழ தூக்கிட்டு எல்லாத்தையும் வெட்டி சாய்க்கிறதுக்கு இது ஒண்ணு வானமரம் கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில சாலிம் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, கடுமையான முறையில் வாக்குவாதம் செய்கின்றார்கள். ஏன்னா அதே மாதிரி ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தரப்பில் இருந்து நியாயத்தை என்ன செய்யறாங்க, எடுத்து வைக்கின்றார்கள். இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவிட்டாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா இதுதான் அவங்களுக்கு உண்டான நீதி அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஹாலித் இப்னு வலீத் அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த ரெண்டு பேருமே தன்னுடைய சொந்த விஷயத்திற்காக வேண்டி என்ன செய்யலாம், அவர்கள் இறங்கி நிற்கவில்லை. மாறாக பொது காரியம், மக்கள் காரியம் என இதற்காக வேண்டிதான் என்ன செய்யறாங்க, இறங்கி நிற்கின்றார்கள். இதிலேயும் கூட ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மாபெரும் வீரர், ஒரு மிகப்பெரிய வீரர். ஏன்னா அப்ப அந்த அடிப்படையில் இருக்கக்கூடியவர், ஒரு படை தளபதியாக இருக்கக்கூடியவர், ஒரு அடிமை வம்சத்தில் இருந்து வந்த ஒருவரை பேசவிட்டு வேடிக்கை பார்க்கிறார் அப்படின்னா இஸ்லாம் அந்த உரிமையை அவர்களுக்கு கொடுத்திருந்தது, இஸ்லாம் கொடுத்திருந்தது. சரியா, அப்போ அந்த அடிப்படையில என்ன செய்யறாங்க, நான் எவ்வளவு பெரிய ஆளு, ஏன்னா நான் ஒரு படை தளபதி, நான் ஒரு சுதந்திரமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன், நீ அடிமை வம்சத்திலிருந்து வந்தவன், உனக்கும் எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா, எட்டி போறா அப்படின்ட்டு என்ன செய்யல, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தவறான வார்த்தையை கூட பிரயோகிக்கவில்லை. ரெண்டு பேருமே ஈமான் அப்படிங்கிற அந்த நேர்கோட்டில் நின்றுதான் தனது தரப்பு நியாயங்களை எடுத்து வைத்தார்கள். தன்னுடைய தரப்பு நியாயங்களை அதன் மூலமாக என்ன செஞ்சாங்க, எடுத்து வைத்தார்கள்.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த மாதிரி சஹாபா பெருமக்கள்ல சில பேர், அதிலேயும் முதன்மையாக சாலிம் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, இதனை தடுத்து நிறுத்துவதற்கு அவ்வளவு முண்டி அடித்தார்கள், அவ்வளவு தூரம் மெனக்கட்டார்கள் அப்படின்னு என்ன செய்து சொல்லப்படுகின்றது. அப்போ சாலிம் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த அளவுக்கு ஊறி போய் இருந்தவர்கள் அப்படிங்கிறதா இந்த நிகழ்வு என்ன செய்து நமக்கு எடுத்துரைக்கின்றது. சரியா? அதே மாதிரி அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யமாமா போர். யமாமா அப்படிங்கிற அந்த போர் இது எப்பமா நடந்துச்சு? ஹிஜ்ரி 11 நடக்கு. யாரினுடைய ஆட்சியின் காலம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சியின் காலம். சரியா? யமாமா போரை பத்தி கிட்டத்தட்ட ஒவ்வொரு சஹாபா பெருமக்களினுடைய இதுல என்ன செய்யும் உள்ள என்ட்ராகிட்டே இருக்கு. சரியா? அதே மாதிரி பத்ரும் சரி, உஹதும் சரி, ஹுதைபியாவும் சரி, ஃபத்ஹ் மக்காவும் சரி, ஏன்னா அதுக்கு அடுத்து வந்த அபூபக்கர் அவங்களுடைய ஆட்சியில் நடந்த யமாமா அப்படிங்கிற அந்த போரும் சரி. யமாமா அந்த போர்ல எதிரி படையினுடைய தலைவன் யாரு? யாருக்கு எதிராக அந்த போருக்குடிய இஸ்லாமிய மக்கள் தூக்குனாங்க? சொல்லுங்க, பெரியவங்க சொல்லுங்க சத்தமா. முசைலமத்துல் கஸ்ஸாபா, தன்னை நபி என்று வாதிட்டானே அவன் தானே, அவனுக்கு எதிராகத்தான் என்ன செஞ்சாங்க இஸ்லாமிய மக்கள் ஒரு போர்க்கொடியை தூக்கி கொண்டு நின்றார்கள். சரியா? கடைசியில அந்த முசைலமத்துல் கஸ்ஸாபை கொன்ற நபர் யாரு? நீங்க சத்தமா அதான் சொல்லுங்க. ஹாலிதா. அவரு போர் படை தளபதி. சரியா? நிறைய கிளை படைகள் உண்டு. அந்த கிளை படைகள்ல முஹாஜிரின்களுக்கு தலைவரா யார் இருக்கா? அபூ ஹுதைஃபா இருக்கிறாரு. அன்சாரிகளுக்கு தலைவரா வேறொரு சஹாபி இருக்கிறாரு. சரியா? அன்சாரிகளுக்கு தலைவரா வேறொரு சஹாபி இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி கிளை படைகளுக்கு என்னது, அவங்க உமரனுடைய தம்பி ஸைத் பின் ஹத்தாப்னு ஒருத்தர் உண்டு. அவரும் என்னது அந்த போர் கிளை படைகளுக்கு ஒரு தளபதி. சரியா? இப்படி கிளை படைகள் நிறைய இருக்கு. இந்த கிளை படைகளுக்கெல்லாம் என்னது ஒருங்கிணைந்த படை தளபதியாக காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அவர் என்னது மூர்க்கத்தனமா போராடக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனா யாரின் மூலமாக குத்துப்பட்டு, யாரின் மூலமாக வெட்டப்பட்டு முசைலமத்துல் கஸ்ஸாப் கீழே விழுந்தான் அப்படிங்கறதுதான் கேள்வி. மாஷா அல்லாஹ். அவன் பேரு தான், அவன் பேர் கிடைக்குது எனக்கு அப்படிங்களா? வஹ்ஷி பின் அல் ஹர்ப் அப்படிங்கிற ரலியல்லாஹு அன்ஹு. அவர் என்ன சஹாபி தான். ஏன்னா ஹம்சாவை கொன்றதற்காக வேண்டி என்ன செஞ்சாரு, ஒரு பணிக்கு இருக்கணும், இஸ்லாத்திற்கு ஒரு சப்போர்ட்டா நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தன்னுடைய வேலைக்கு ஈடாக இதனை செய்து முடிச்சார். அவர் மட்டுமா? அவர் கூட ஒரு சஹாபி ஒரு சொன்னார். அவர்களுடைய வரலாறு நம்ம தொடல. ஏன்னா இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்துச்சுன்னா தொடுவோம். அபு துஜானா அப்படிங்கிற ஒரு சஹாபி. சரியா? அவரும் என்ன செஞ்சாரு, வெட்டி வீசினாரு. சரியா? அப்போ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு படை தளபதிகளும் என்ன செய்யறாங்க, தன்னுடைய டீமை, தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மக்களை என்ன செய்யறாங்க, வலுப்படுத்துகின்றார்கள். ஆரம்பத்துல இஸ்லாமிய மக்களுக்கு பின்னடைவு ஏற்பட்ட அந்த நேரத்திலேயும், அதே மாதிரி படைகள் என்ன சிதறடிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையிலேயும் இருந்த அந்த பொழுது ஒவ்வொரு படை தளபதியும் தனக்கு கீழ் இருந்தான அந்த மக்களை என்ன செஞ்சாங்க, ஒருங்கிணைத்தார்கள். போர்ல இறங்குறாங்க, மும்முரமா என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு சஹாபா பெருமக்களும் ஈடுபடுகின்றார்கள். அதுல அபூ ஹுதைஃபாவும் உண்டு, சாலிம் ரலியல்லாஹு அவங்களும் உண்டு. சரியா? இந்த ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்க, அந்த யுத்தத்தில் கலந்து கொள்கின்றார்கள். இந்த ரெண்டு பேரும் என்னது, இவர் எஜமானனாக இருந்தவர், இவர் அடிமையாக இருந்தவர். இவர் ரெண்டு பேருமே சகோதரர்கள். இந்த ரெண்டு பேரும் சகோதரர்கள் என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்த அந்த நேரத்தில் இருவரையும் சகோதரர்களாக ஆக்குறாங்க. கிட்டத்தட்ட சின்ன பிள்ளையில இருந்தே என்னது அவர்கள் இணைந்து வளர்ந்த ஒரு காலகட்டமும் இருக்குது அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம், அவருடைய வரலாறுல பார்க்கிறோம். இப்ப இந்த ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்க, போர்க்களத்தில் குதிக்கின்றார்கள். கடுமையான முறையில் என்ன செய்யறாங்க, குதிக்கிறது அப்படின்னா நம்ம எல்லாரும் இந்த அதாவது கிணத்துல குளிக்க போனோம் அப்படின்னா நேரம் இருந்து தண்ணிக்குள்ள குதிப்போம். அந்த மாதிரி சந்தோஷமான என்ன செய்யறாங்க, இந்த ரெண்டு பேருமே குதிக்கிறாங்க. நமக்கு தண்ணி விளையாட்டு அப்படின்னா தான் நமக்கு என்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். போர்க்களத்துல நீ குதிடா அப்படின்னா என்ன செஞ்சிருவான், அஜ்மலே குடுகுடுன்னு பின்னாடி ஓடி வந்துருவியா, வீரர்களே முன்னால் செல்லுங்கள் அப்படின்ட்டு நீ பின்னாடி ஏறுவியோ? சரி. அப்ப
சஹாபா பெருமக்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாருமே நம்ம தண்ணீரை குதிச்சு விளையாடுற மாதிரி அவங்க போர்க்களத்தில் குதித்து என்ன செஞ்சாங்க, அவர்கள் எதிரிகளை பந்தாடினார்கள் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, சிதறுண்டு இஸ்லாமிய மக்கள் பிரிந்து செல்லக்கூடிய அந்த நேரத்துல, யா அஹ்லல் குர்ஆன், ஓ குர்ஆனை உடையவர்களே, குர்ஆனிய மக்களே, எங்கு நீங்கள் திரும்பி போகின்றீர்கள், வாருங்கள், ஒன்றிணையுங்கள், எதிரிகளுக்கு எதிரான முறையில் நம்ம என்ன செய்வோம், கடுமையான முறையில் போரிடுவோம், குர்ஆனினுடைய வார்த்தைகளை நமது செயல்களால் அலங்கரிப்போம் அப்படிங்கிறார். குர்ஆனினுடைய வார்த்தைகளை நமது செயல்களால் நாம அலங்கரிப்போம், குர்ஆனினுடைய சொல்லை நமது செயல்களின் மூலமாக சத்தியப்படுத்துவோம் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, அவர் எடுத்துரைக்கின்றார். இதே மாதிரி இதை பார்த்த உடனே சாலிம் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, அதாவது மக்களை அழைத்து குறிப்பிட்டு சொல்கின்றார்கள், நீங்க ஏன் பிரிஞ்சு போறீங்க, வாங்க அல்லாஹ் தஆலா சொல்லியதை நம்ம என்ன செய்வோம், நிறைவேற்றுவோம், இந்த எதிரிகளுக்கு எதிரான முறையில நாம போரிடுவோம் அப்படின்ட்டு அவங்க என்ன செய்யறாங்க, வீரதீரமான வார்த்தைகளை மக்களுக்கு மத்தியில எடுத்துரைக்கின்றார்கள். ஏன்னா போரும் என்னது மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஸைத் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்னது அந்த யுத்தத்துல கொலை செய்யப்படக்கூடிய அந்த நேரத்துல அவர் தான் என்னது ஒரு படை தளபதியாக இருந்து கையில கொடியை வச்சுட்டு இருந்தவர். அவரினுடைய கொடியை சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, கைப்பற்றுகின்றார்கள். போரில எனது இஸ்லாமிய எந்த ஒரு படையாக இருந்தாலும் சரி, அந்த படையினுடைய கொடி கீழே விழுந்துடக்கூடாது, படை தளபதி கொல்லப்பட்டு விடக்கூடாது, கொல்லப்பட்டா பலகீனப்பட்டு போயிடும், படை என்ன செய்யும், பலகீனப்பட்டு போயிடும். அதனால என்ன செய்யறாரு இவரு, மூத்தா போர்ல நம்ம பார்த்தோம்ல, தொடர்ந்து 3 சஹாபா பெருமக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். என்ன, தொடர்ந்து 3 சஹாபா பெருமக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கொடியை மாறி மாறி என்ன செஞ்சாங்க, பிடிச்சாங்க. இறுதியில அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவங்களா ஒரு சஹாபியினுடைய கையில என்ன செய்யுது, வந்து நிக்குது. அவர் என்ன செய்யறாரு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா மூன்றாவதாக என்னது வலதுகையில பிடிக்கிறாரு, வலதுகை வெட்டப்படுது, இடதுகையில பிடிக்கிறாரு, இடதுகை வெட்டப்படுது. அவர் 2 தன்னுடைய விதத்தின் மூலமா என்ன செய்யறாரு, கொடிகளை வைத்து தாங்கி கொண்டிருக்கிறாரு. அவர் இறுதியில் என்ன செய்யறாரு, கொல்லப்பட்டாரு. அதற்கு பிறகுதான் மோத்தா போர்ல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, கொடியை பிடிக்கின்றார்கள். ஏன்னா அது ஒரு என்னது வீரதீரமான ஒரு மிகப்பெரிய ஒரு போர். அதுல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இஸ்லாமிய மக்களுக்கு வெற்றியை கொடுக்கிறான். அப்ப அந்த மாதிரி உண்டான ஒரு நிலைப்பாடு இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சாலிம் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, ஸைத் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய கையிலிருந்து கொடியை எடுத்து அவர்கள் கொடியை பிடித்து எதிரிகளுக்கு எதிரான முறையில் கடுமையான முறையில் என்ன செய்யறாங்க, அவர்கள் போரிட ஆரம்பிக்கின்றார்கள். அதே போல அவர்களினுடைய வலதுகை துண்டிக்கப்படுகின்றது. எதிரியின் மூலமாக வலதுகை என்ன செய்து துண்டிக்கப்படுகின்றது. வலதுகை துண்டிக்கப்பட்ட உடனே அவங்க இடதுகையில என்ன செய்யறாங்க, பிடித்து கடுமையான முறையில் போரிடுகின்றார்கள். ஏன்னா போரும் என்ன செய்து ஒரு முடிவுக்கு வருகின்றது. எதிரிகள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, சிதறி ஓடிவிட்டார்கள், புறமுதுகு காட்டி ஓடிவிட்டார்கள். முஸைலமத்துல் கஸாப் கொல்லப்பட்டு விட்டான். அப்போ இஸ்லாமிய படை என்ன செய்யுது அப்படின்னா, யார் யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க, பாக்குறதுக்காக வேண்டி வர்றாங்க. பிரேதத்தை எடுக்கிறது, ஒழுங்குபடுத்துவது, ஏன்னா அவர்களை என்ன செய்யறது, கஃன் இடுவது, தஃபன் செய்வது அப்படின்றதுக்காக உண்டான வேலைகள் என்ன செய்து ஆரம்பமாகுது. அதுல சாலிம் ரலியல்லாஹு அவர்களுடைய உயிர் குற்றுயிரும் கொலை உயிருமாக கிடக்குது. என்ன செய்து அவர்களுடைய உயிர் பிரியாம எனது ரத்தம் வழிந்தோடிய நிலையில் உடல்களில் ஏராளமான காயங்களோடு அவர்கள் என்ன செய்யறாங்க, போர்க்களத்தில் உயிரை விடுவதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா போராடி சஹாபா பெருமக்கள் என்ன செய்யறாங்க, வந்து பார்க்கிறாங்க சாலிம். உடனே அவங்க மக்கள் பக்கத்துல வந்த உடனே சாலிம் அவங்க முதல்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, முதல்ல கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா, அபூ ஹுதைஃபா எங்க அப்படின்னார். அபூ ஹுதைஃபா எங்க, அபூ ஹுதைஃபாவுக்கு என்னாச்சு, அவர் வீர மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அபூ ஹுதைஃபா வீர மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. உடனே என்ன செய்யறாங்க, அவர் பக்கத்துல என்னை கொண்டு போய் கிடத்துங்கள் அப்படிங்கிறாரு. இதோ உங்களுக்கு அருகாமையில் தான் அவர் கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. என்னுடைய தோழர் உண்மையை சொன்னார். என உண்மையிலேயே அவர் வாக்குறுதி கொடுத்தார். தான் கொடுத்த அந்த வாக்குறுதியில் அவர் உண்மையாக நடந்து கொண்டார், அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்ளட்டும் அப்படின்ட்டு சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, குறிப்பிடுகின்றார்கள். அதே மாதிரி தன்னுடைய தோழருக்கு வீர மரணம் கிடைத்தது அப்படிங்கிற சந்தோஷத்திலேயே, புன்முறுவலிலேயே அவர் தன்னுடைய முகத்தை வைத்திருக்கக்கூடிய நிலையிலேயே சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய உயிரும் அந்த யுத்த களத்தில் பிரிகின்றது.
சாலிம் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, அந்த யுத்த களத்திலேயே இறந்து போய் விடுகின்றார்கள். ஏன்னா அப்ப இறந்து போய் விடக்கூடிய அந்த நிலையில சாலிம் ரலியல்லாஹு அவர்கள் மும்முரமாக போராடி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்துரைத்த குர்ஆனிய வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹு தஆலா குறிப்பிட்ட ஒரு வசனம். அதாவது வகஅய்யும் மின் நபிய்யின் காத்தல மஅஹு ரிப்பியூன கதீர், எத்தனையோ நபிமார்கள், அந்த நபிமார்களோடு ரிப்பியூன்களும் சேர்ந்து போரிட்டார்கள். இறை விசுவாசிகள், இறைவனை பயந்தவர்கள், இறை அடியார்களும் பெரும் அளவில் சேர்ந்து அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்திருக்கின்றார்கள். ஃபமா வஹனூ லிமா அஸாபஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் வமா வஅஃபூ வமஸ்தகானூ, அந்த யுத்தத்தில் அவர்கள் பலகீனப்பட்டு போய்விடவும் இல்லை, இன்னும் அவர்கள் என்ன செய்யல, புறமுதுகு காட்டி ஓடிவிடவும் இல்லை, எதிரிகளுக்கு அகப்பட்டு கட்டுப்படவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மின்சுருதியோடு அவர்கள் போரிட்டார்கள். வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன், அதில் என்ன நடந்தாலும், அந்த யுத்த களத்தில் அவர்களுக்கு என்ன நடந்தாலும், ஏன்னா வாழ்வோ வீர மரணமோ எது இருந்தாலும் அவர்கள் பொறுமையாளிகளாக இருந்தார்கள். வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன், பொறுமையாளிகளை, பொறுமைசாலிகளை அல்லாஹ் பிரியப்படக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற 3வது அத்தியாயத்தினுடைய 146வது வசனத்தை யாரு, சாலிம் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, போர் செய்கின்ற அந்த நேரத்தில் முண்டியடித்து இஸ்லாமிய படை பின்னோக்கி ஓடக்கூடிய நேரத்தில் இந்த வசனத்தை சொல்லி போர்க்களத்தில் உதித்து இறுதியிலே பொறுமையாளர்களில் ஒருவராக அல்லாஹ் கொடுத்த முடிவை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், இவர்களுடைய வரலாறுகளில் இருந்து பார்க்கின்றோம். அப்ப இவங்களுடைய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எதுவாக இருந்தாலும், நாம எந்த பொறுப்பில் இருந்தாலும், எப்படிப்பட்ட தன்மையிலே இருந்தாலும், ஏழையோ பணக்காரனோ, சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவனோ இல்லையோ, சத்தியம் அப்படின்னா அங்கு சத்தியம் நிலைநாட்டப்பட வேண்டும். ஏன்னா அநியாயமாக என்ன செய்யக்கூடாது, ஒரு காரியமும் உங்களது கண்ணின் முன்னே ஒரு பொழுதும் அரங்கேறி விடக்கூடாது. அந்த அநியாயத்திற்கு சான்றாக நீங்கள் ஒரு பொழுதும் என்ன செய்யக்கூடாது, ஆகிவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சாலிம் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பகுதி நமக்கு எடுத்து சொல்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி மற்றொரு பகுதி என்ன சொல்லுது, குர்ஆனிய மக்களாக நீங்கள் இருங்கள், குர்ஆனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த குர்ஆன் உங்களை இந்த சமுதாயத்தில் ஆகச் சிறந்த அந்தஸ்துடையவர்களாக மாற்றும் அப்படிங்கிறதையும் சாலிம் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறு நமக்கு என்ன செய்து குறிப்பிட்டு சொல்லி தருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இது இவங்களுடைய வரலாறு மிக முக்கியமான ஒரு பகுதிகளை மட்டும் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இதனோடு ஒட்டி வந்த அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அவருடைய வரலாறு முடிஞ்சா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம என்ன செய்வோம், தொடருவோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சஹாபா பெருமக்களினுடைய நெஞ்சுறுதியை போலவும் ஈமானிய நம்பிக்கையை போலவும் நமக்கும் அல்லாஹு தஆலா ஈமானிய உணர்வை தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.